ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஜனநாயகன் படம் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது. ரசிகர்கள் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேட்டர்கள் ரிலீஸுக்காக ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுறது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். என்னதான் படம் ஆன்லைனில் லீக் ஆனாலும் ரசிகர்கள் அதை பார்க்காம தேட்டரில் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு இப்போ 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வெயிட் பண்ணாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அண்டு இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சங்கீதா அவர்கள் இந்த படம் பார்க்க வருவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் சங்கீதா அவர்கள் வருவாங்க அப்படின்ற மாரி அவங்க சைட்லேருந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் இப்போ சென்னை வந்து ஜனநாயகன் படத்தை தேட்டரில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சங்கீதா அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை தேட்டரில் பார்த்தா அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கு. விவாகரத்து பண்ணிட்டு இப்போ அது முழுமையடைய கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டு இருக்கு. பட் 2 பேருக்குள்ள விவாகரத்து ஆகக்கூடாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது ரசிகர்களோட மிகப்பெரிய கனவா இருக்கு. நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணுறது இவங்க 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்து வாழணும். ஏன்னா ஜேசன் சஞ்சயோட ஃபியூச்சர் இருக்குது, திவ்யாவோட ஃபியூச்சர் இருக்குது. அதுக்காகவாது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு. அண்ட் அவரோட ஆட்சியில் அவருக்கு எந்த ஒரு பேரும் களங்கம் ஏற்படுத்தாத மாதிரி இருக்கணும். அது இவங்களோட விவாகரத்தா கூட இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க விவாகரத்து பண்ணாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதால் வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஜனநாயகன் படத்தை பார்க்க இப்போ சங்கீதா அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது விவாகரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவே இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.